Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம மசாலா மக்ரூனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான காய் பார்க்கலாம். பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம், பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ மக்ரூனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஆகிடும். ஸோ அதால் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 2 பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். கொத்தமல்லி புதினா நான் ஒரு பொடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய் ஆட் பண்ணலாம். பீன்ஸ் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் அரை கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா காயும் அவங்க சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதால் நான் காய் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த பாஸ்தா போடும்போது முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுதான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மக்ரூனி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மக்ரூனி அந்த தண்ணியில் நல்லா டிப்பாய் அதாவது முழுகி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு கரெக்டு. இப்போ இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான அளவு. ஸோ தண்ணியில் முழுகி இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மில் வச்சு 3 விசில் விடுங்க போதும். இப்போ இதை நல்லா ப்ரெஷர் குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு காயும் இது சேர்த்து இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.